தளபதி விஜய் பதவியேற்ற உடனே முதல் 3 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து வந்து இந்த மின்சாரத்தை பற்றி போட்டார். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நான் போட்டாச்சு. ஆனால் இந்த 2 கையெழுத்து ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு தாயும் சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு தாயும் அவங்க வயிற்றுல பாலை வாத்துருக்கார் விஜய். ஒவ்வொரு தாயும் சந்தோஷம் அடைந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளே என் குழந்தைங்க நல்லா மாறிடுவாங்க, என் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விடியலாச்சு, ஒரு நல்ல ஆட்சி கிடைஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷம் அடைகிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் சந்தோஷம் அடைஞ்சு விஜயை வந்து வாழ்த்துறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மது இந்த போதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சமுதாயம் மாறி இருந்துச்சு. ஒவ்வொரு இளைஞர்களும் மதுக்கு அது போதைப் பொருளுக்கு அடிமையாகி எல்லாம் அவங்களோட வாழ்க்கை சீரழி நிலைமை ஆகிப்போச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி விதமாக தான் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கையெழுத்து போட்டார். இது போதைப் பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு சிறப்பு பிரிவை போட்டார். அதுக்கப்புறம் 2வது ஒரு கையெழுத்து, 3வது ஒரு கையெழுத்துங்க. அதுதான் இந்த சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண்ணுக்காக பாதுகாப்பு படை. பெண்களுக்கு எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோந்து பணியில் இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பாக போகலாம். பெண்களுக்கு தான் இது 2 கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 குறைகள் தான் இருந்தது. அதிகமான குறைகள்னு நான் சொல்லலை, அந்த 2 குறைகள். நம்ம பிரேமலதா வந்து 2 குறை தான் எங்கள் அண்ணன் மேலே சொல்ல முடியும். ஒன்று எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், இன்னொன்று பார்த்தாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காருங்க. இதாவோட ஒரு பெண்களுக்கு ஒரு யாரால இந்த நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்? தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உடனே இந்த கையெழுத்தை போட்டு பெண்கள் மத்தியில் நான் உங்களுக்காக தான், நான் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். மக்களே, நல்லாட்சி புரியணும்னா விஜயை கண்டிப்பாக ஆதரிச்சாகணும். இந்த மாதிரி ஆட்களை நம்ம விட்டுறவே கூடாது.